இந்த வீடியோவில் நம்ம பேமெண்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சைட் பாரில் பாட்டமில் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்ல பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அமௌண்ட், பேமெண்ட் மெத்தட், டிரான்சாக்ஷன் ஐடி, ஆர்டர் எல்லாமே இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே வேணும் அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், இப்போ இது எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டியூ பேமெண்ட். இதில் செகண்ட் ஒன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம பேமெண்ட் மெத்தட், ஆர்டர் ஐடி, டேட் அண்ட் டைம், ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் லேபர் சார்ஜஸ், அமௌண்ட், எக்ஸ்பென்சஸ் டேட், பேமெண்ட் ஸ்டேட்டஸ், பேமெண்ட் டேட், டியூ டேட், பேமெண்ட் மெத்தட், ஆக்ஷன் இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்சஸ்னு கேட்குதுல, இதில் வந்து எக்ஸ்பென்சஸோட டைட்டில் கொடுங்க. எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்னு கொடுக்குறேன். இதில் நான் வெக்கேஸ் அண்ட் லேபர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அமௌண்ட் சாம்பிள் நான் 500 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்ஸ் டேட், இதில் டேட்டை செலக்ட் பண்ணி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பேமெண்ட் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் நியூ டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங்காக பெய்டான்னு பார்த்துக்கோங்க. பெண்டிங்கில் இருக்கிறது எனக்கு வேணும்னா நான் பெண்டிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் மெத்தடில் கேஷா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டான்னு கேட்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிள் கேஷ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிரீஃப் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. நான் சாம்பிள் XXXன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் ரிசிப்டோட தம்ப்நெயில் வைவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு நான் நார்மலாக ஒரு இமேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நம்ம ஆட் பண்ணது ஷோ ஆகும். இதில் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நம்ம டெலீட் பண்ணோம்னா டெலீட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.